உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா இஸ் கில்ட்டி. ராதா இஸ் கிரிமினல். குற்றம் சாட்டப்பட்ட ராதா தன்னோட குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நாம இங்க எல்லாருமே பார்த்தோம் எப்படி ராதா தாமினிய கடுமையா தாக்குனாங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ராதா எப்படிப்பட்ட டேஞ்சரஸான ஆளுன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப குற்றம் சாட்டப்பட்ட அவங்களுக்கு தண்டனையை விதிக்கிறேன். ஜட்ஜ் மேடம், எனக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு முறை மோகனையா எங்க இருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா? அவர் நல்லா இருந்தா போதும். அவர் நல்லபடியா இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆர்டர் ஆர்டர். அனைத்து சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நீதிமன்றம் ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட ராதா தான் தன்னுடைய கணவர் மோகனுடைய முதல் மனைவியான துளசி மோகனை கொலை செய்ததாக. அவங்க செஞ்ச குற்றத்துக்காக அவங்களுக்கு செக்ஷன் 302 படி மரண தண்டனை விதிக்கிறேன். She should be hanged till death. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. ராதா எந்த தப்பு பண்ணல. ப்ளீஸ். அத்தை, ஜட்ஜ் ஆண்டி என்ன சொன்னாங்க? ஹேங்ட் டில் டெத் அப்படினா என்ன? அத்தை, நீங்க எதுக்காக அழுவறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வழியா என்னோட வாழ்க்கையில சனி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. இப்ப இந்த 2 அடி சூனியக்காரி கூடிய சீக்கிரம் தன்னோட சக்காலத்துக்கிட்டே போய் சேர்ந்துட போறா. முயற்சி என்னவோ நிறையவே பண்ணீங்க. உன்னோட மோகன் ஐயாவும் அப்புறம் நீயும். அன்பார்ச்சுனேட்லி நீங்க செஞ்ச முயற்சி எல்லாம் வீணா போச்சு. மரணத்துக்கு முன்னாடி கடைசி தோல்வி. வாழ்த்துக்கள் ராதா. இல்ல ஜட்ஜ் மேடம், என் பேத்தி எந்த தப்பும் பண்ணல. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என் பேத்தி எந்த தப்பும் பண்ணல. அவளை தண்டிச்சிடாதீங்க, அவளை தண்டிச்சிடாதீங்க. அவளை விட்டுடுங்கம்மா, அவளை விட்டுடுங்க. ஐ எம் வெரி சாரி ராதா.
பட் நான் ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா. மோகனைய எங்க சேகரண்ணா? எனக்கு தெரியல ராதா. தெரியலையா? என்னது உங்களுக்கு தானே தெரியணும். நீங்க அவரோட ஃப்ரெண்ட் இல்ல, ஃபோன் பண்ணுங்க அவருக்கு. எங்க இருக்காரு அவரு? என் மனசுல ஏதோ மோனையா பிரச்சனையில இருக்க மாதிரி தோணுது. அவர் ஆபத்துல இருக்காரு. அவருக்கு நிச்சயமா நம்மளோட உதவி தேவை. அவளை கூட்டிட்டு போங்க. சேகர் அண்ணா, அவர் பெரிய ஆபத்துல இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் மோனையவ தேடுங்க. ராமா, குஷி, மோனையவ கண்டுபிடிங்க. குஷி, அம்மா, மோனைய எங்கன்னு தேடுங்க. அவர் பெரிய ஆபத்துல இருக்காரு. அஜித் அண்ணா, அவரை தேடுங்க. போங்க. ராமா, ராமா, சேகர் அண்ணா, மோனையவ தேடுங்க. பாவம் ராதா, உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. தாமினி அக்கா, ம்? மோகன் ஐயா எங்க? ஒழுங்கா சொல்லிடுங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் கேக்குறேன். மோகன் எங்க? ஒழுங்கா சொல்லுங்க. ராதா, மோகன் காணாம போயிட்டான். நீ இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் மோகன் காணாம போய் தான் இருப்பான். நீ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, இவ்ளோ நாள் எங்க குடும்பத்துல ஒருத்தியா நீ இருந்திருக்க. அதனால உன்னை கட்டிப்பிடிச்சு தானே ஆகணும். என்ன? எனக்கும் எதுவும் ஆகாது. என் மோகன் ஐயாவுக்கும் எதுவும் ஆகாது. வருவாரு என் மோகன் ஐயா. என்னை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அவர் உங்களை விட மாட்டாரு. எனக்கு உண்மையாவே அதுதான் வேணும் ராதா. மோகன் என்னைக்குமே என்ன விடவே கூடாது. அண்ட் இந்த தடவை நேர் வழியில எனக்கு எதுவும் கிடைக்கலனா நான் குறுக்கு வழியில எல்லாம் போக மாட்டேன். புதுசா ஒரு வழியை உருவாக்குவேன். புரியுதா உனக்கு? தாமினி அக்கா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, அப்படிங்க அவள. ராதா, விடுறீ அவள? விடுங்க, என்ன சொல்றல, விடுங்க. தாமினி அக்கா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனா இந்த தடவை உங்களோட சூழ்ச்சி எதுவும் செல்லுபடியாகாது. ஏன்னா இந்த தடவை என்னோட மோகன் ஐயா எனக்கு துணையா இருக்காரு. இந்த தடவை நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். உங்களுக்கான முடிவை என்னோட மோகன் ஐயாவோட கையிலன்றது உறுதி ஆயிடுச்சு. விடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.